உக்ரைனை சீர்குலைக்கிறதுக்காக ரஷ்யா 3 அடுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸோட டெபுட்டி ஹெட்டான விடியம் ஸ்கிபுட்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்னப்பா அது 3 கட்ட திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 3 அடுக்கு திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்னதான் அமெரிக்கா வந்து அதிகமான ஆயுதங்கள் கொடுத்தாலும் ரஷ்யா கிட்ட வந்து அதிகமான ஸ்டாக் பேல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரண்ட் லைனுக்குள்ள வரதுக்குள்ள மிலிட்டரி ரீதியா என்னென்ன பகுதிகள்லாம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து பிடிச்சு சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது போல ரஷ்யா நினைக்குது. முதல் கட்டம். சரி, அப்ப 2வது கட்டம் என்ன அப்படிங்கிறது போல கேட்டீங்கன்னா, மே 20ஓட ஜெலன்ஸ்கி அவர்களோட பதவிக்காலம் வந்து முடிவடை போகுது இல்லையா. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது போல போர் காலகட்டங்கள்ல அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லாம சும்மா வதந்தியை பரப்பி விட்டு மக்கள் மத்தியில அவர் மேல இருக்கிற மதிப்பை குலைச்சு விட்டு சீர்குலைச்சு ஏதோ ஒரு கலவரம் உண்டு பண்ணிடலாம் உக்ரைன்ல அப்படிங்கிறது போல ஒரு திட்டம். 3வதான திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனை வந்து தனிமைப்படுத்தி இந்த உலக சமுதாயத்துக்கிட்ட இருந்து அப்படியே பிரிச்சு தனியா வச்சு ஐசோலேட் பண்ணி உக்ரைன் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுல ரஷ்யா நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. அது மட்டும் இல்ல, இவர் இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. அடுத்தடுத்த விஷயங்களை கேளுங்க. ஆல்ரெடி ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்க ஃப்ரண்ட் லைன்ல சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த பகுதியில 5,14,000 பேத்துக்கிட்ட வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கர்கிவ்ல வேற புதுசா இந்த கர்கிவ் சுமியில வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணலான்னு திட்டம் போட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 பேத்த வந்து போடலாம் அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் பத்தாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 50,000 70,000 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதோட முடிவு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து ரொம்ப அதிகமா வந்து ரஷ்யா வந்து சோல்ஜர்ஸை படையில இணைச்சு இது போல பண்றதுனால அவங்களுக்கு அதிகமான இழப்புகள் இதுக்கு மேல ஏற்படுங்க. இந்த அதிகமான வீரர்கள் உள்ள வர்றதுனால அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் கொடுக்க முடியாது ரஷ்யானால. அதனால எப்படியும் ரஷ்யா வந்து இந்த அஃபென்சிவ் ஆபரேஷன்லாம் கை கொடுக்க போறது கிடையாது, கர்கிவ் அஃபென்சிவ் ஆபரேஷன்லாம் அப்படிங்கிறதோட சொல்றதோட இல்லாம அடுத்ததா ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியம். இதே டெபுட்டி ஹெட் ஆஃப் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நார்மலா இந்த இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்புறம் இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடுவாங்க இல்லையா, அது மூலியமா தான் முடியும். போர்க்களத்துல மட்டும் ஜெயிக்க முடியாதுங்களாமா. அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலியமா முடியுது அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா 2025ஓட அந்த இறுதி கட்டத்துல, அதாவது ஜூலைக்கு மேல 2ஆம் பகுதிக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா 2026லாம் ரஷ்யா கிட்ட ஆயுதம் இருக்காது. ரஷ்யா கிட்ட இப்ப வேணா ஏதோ ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 2025ஓட இறுதிக்குள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் வேஸ்ட் செயல் இழந்துரும். ஏன்னா அதுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் போகாது. பல நாடுகளும் ஏன்னா சாங்ஷன்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க இல்லையா, அதனால செயல் இழந்து கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிடுவாங்க. அதனால அவங்களும் வேற வழி இல்லாம உக்ரைன் சொல்ற மாதிரி இந்த மேற்குலக நாடுகள் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துடும். அப்படி ஒரு வேலை இல்லை, இந்த சாங்ஷன்லாம் கை ஒழுக்கல அப்படின்னா எங்க கிட்ட வந்து ஆயுதங்கள் வந்து தீந்துரும். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்க இல்லையா, ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்காங்க. அதாவது நம்பகத்தன்மையே இல்லை. திடீர்னு கொடுக்குறேங்கிறாங்க, ஒன்னா வந்து எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் கொடுக்கறது இல்லை, அதிகமான ஆயுதங்கள் தரது இல்லை. யூரோப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆயுதங்களை தைந்தியணும் ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிக்கணும். அதுக்கான வழி அவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வேஸ்ட்டுங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இந்த டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸோட ஹெட் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே. அதாவது இது போல விஷயங்கள்லாம் நார்மலா பேச்சுவார்த்தை மூலம் தான் முடியும் அப்படின்னா இப்ப பேச்சுவார்த்தைக்கான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கணுமா இல்லையா, அதுதான். ஏன்னா 2025ஓட இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுன்னு யோசிக்கிறாங்க உக்ரைனை. அது மட்டும் இல்லாம ஆரம்பிக்கணும்ல, அது முடியுது அப்படின்னா பேச்சுவார்த்தை முன்னாடியே ஆரம்பிச்சாதானே என்னென்ன திட்டங்கள் இருதரப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நெகோசியேட் பண்றதுக்குலாம் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை செய்யணும். அதுக்காக தான் சுவிட்சர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா பீஸ் சமிட் வந்து நடக்க போகுது, உலக அமைதி மாநாடு நடக்க போகுது. இந்த மாநாட்டுக்கு உலகத்தோட பல தலைவர்கள் போறாங்க, இன்விடேஷன் வச்சுக்கிறாங்க. அப்படி நடக்க இருக்க அந்த சுவிட்சர்லாந்து மாநாடு இருக்கு இல்லையா, ஜூன் 15, 16 நடக்க இருக்கு. அதுல ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க.
இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா ஸ்லோவாக்கியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ப்ரோ ரஷ்யன் தரப்புல இருக்கிறாங்க, பிரசிடென்ட்டும் சரி பிரைம் மினிஸ்டரும் சரி. இப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தாலும், இப்போ இந்த உக்ரைனோட செய்தி வந்திருக்கு இல்லையா, இவங்க சொல்லிக்கிறாங்க, தெளிவா சொல்லிக்கிறாங்க. அதாவது நம்ம போன மாசத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, இது போல எல்லாரும் கூடி உட்காந்து பேசி ஒரு அல்டிமம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அதே போலதான் ஒரு ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கொடுப்பாங்க. இவங்க இங்க மாநாடுல எல்லாம் உட்காந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட ஒரு காப்பி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கொடுப்பாங்க. இது ஒத்துக்குப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது என்ன நடக்கலாம் ஒரு கிளாரிட்டி எனக்கு புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற பல நாடுகளையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பல நாட்டு தலைவர்கள் இருப்பாங்க. அந்த டைம்ல உக்ரைனோட அதிபர் எங்களுக்கு ஏன் கிரீமியா முக்கியம், அது ஏன் எங்களோட பகுதி, லுகான்ஸ்க் டொனாஸ்கி இதெல்லாம் ஏன் எங்களுக்கு முக்கியம், ஜப்ரோசியா கெர்சன் இதெல்லாம் எங்களோட ஒரு பகுதி, இது போல பல விஷயங்கள் பேசி அவர் பேசும்போது இடைமறித்து கூட யாரும் கருத்து சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால தான் ரஷ்யாவை கூப்பிடவே இல்லை. ஸோ அதனால இவர் வந்து இவரோட முழு கருத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கையெழுத்து போடுங்க எல்லாரும் அப்படிங்கிறது போல ஒரு கையெழுத்து போட்டு இந்த மேற்குலக நாடுகளை ஒரு திட்டம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அதை எழுதி ஒரு கையெழுத்து வாங்கி எல்லா தலைவர்கிட்டையும். இது போல உலக தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து இதுக்கு ஒத்துக்குறாங்க. ரஷ்யா மரியாதையை இது ஒத்துக்க கேட்டு சரின்னு போயிரு அப்படிங்கிறது போல ஒரு அல்டிமம் ரஷ்யா கொடுப்பாங்க. ரஷ்யா சரிங்க சார் அப்படின்னு கேட்டுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இது போல வந்து ஒரு அல்டிமம் வந்து கொடுக்க போறாங்க. அந்த அல்டிமம் அதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் அதை பேஸ் பண்ணி தான் பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை ரஷ்யா வந்து அதை ஒத்துக்கல அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை ஜனநாயக நாடுகளும் வந்து சொல்லி கேட்கல வாருங்களேன் இந்த ரஷ்யா அப்படின்றதுனால மேற்குலக நாடுகள் அபிஷியலா உள்ள போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா உலக போர்கள் இப்படிதான் ஆரம்பிக்கும். அது நார்மலா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஜூன் மாசம் 15, 16 என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனா இதுல ஒரு மேட்டர் இருக்கு. இந்த மே 20 செலன்ஸ்கி அவர்களோட பதவி காலம் முடிய போகுது. அவர் கண்டிப்பா மார்ஷல்ல தான் கொண்டு வர போறாரு. எலெக்ஷன்ல வைக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்படி வைக்கல அப்படின்னா இவரை வந்து அதிபரா முதல்ல ரஷ்யா தேர்ந்தெடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது அங்க போகக்கூடிய உலக தலைவர்களும் அதே கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா இந்த மாநாடு சீர்குலைஞ்சிரும். அதுக்காக சில நபர்கள் போறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க இருக்கு, இதுல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இது என்னோட ஒரு புரிதல் தான். ரஷ்யா கண்டிப்பா ஒத்துக்கு போறது இல்லை. ஸோ அதனால இது உலக போரா மாறுமா இல்லை எப்படி என்னங்க தெரியல. அதனால பொறுத்து தான் பார்க்கணும். சரி, ஓகே, இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ வந்து உலக மாநாடு நடக்க இருக்கு. மேற்குலக நாடுகள் அதிகமாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆதரவுகள் பெருத்து இருக்கு உக்ரைனுக்கு. இப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கு வந்து பயம் வந்துருச்சான். அதாவது அவருக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த பயம் வந்துருச்சு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸோட டைரக்டர் சொல்றாரு. அப்ப வந்து இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்டா அந்த டேர்ம் என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பேரனாய்டு ஃபியர்ல இருக்கிறாருங்க புட்டின் அவர்கள் அப்படிங்கிறது. அதாவது சித்தம் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருச்சு, சித்த பிரம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அவரா ஏதோ நினைச்சுக்கிட்டு என்னமோ மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது போல. அதாவது இவங்க தரப்புல இருந்து என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கை ஆடுது, கால் ஆடுது, வாய் ஆடுது, அது டூப்ளிகேட்டுங்க, அவர் செத்து போயிட்டாருங்க அப்படிங்கிறது போல பல தரப்பான குற்றச்சாட்டுகள் இந்த அமெரிக்கா மீடியா தரப்புல இருந்து வருது. ஆனா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸோட டைரக்டர் தரப்புல இருந்து இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அப்புறம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் பாத்துக்குங்க. அதனால என்ன, இப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் மூளை செயல்படுறதுல பிரச்சனை இருக்கு. அதனால அவர் எப்படிங்க தலைவரா இருக்க முடியும்? தலைவரை மாத்திடுவாங்களா ரஷ்யால அமெரிக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பார்ப்போம். ஆனா ரஷ்யாவுக்குள்ள போய் இதை சொல்லுவாங்களா, ரஷ்யா மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது போல அமெரிக்க தரப்புல சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அதையும் நான் உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி இருக்கிறார் இல்லையா, டேவிட் கேமரூன் அவர்கள். அவர் தரப்பு வந்து சில பல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா முதல்ல லிவிவுக்கு போய் ஒரு மரக்கன்றை நட்டு வைத்திருக்கிறார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா, ஒரு மரத்தை நட்டு வச்சுக்கிறாரு. இதுக்கு மேல அப்படியே பெருசா வளர்ந்து ஒரு நல்ல தொடக்கத்துக்கான அறிகுறி போல தெரியுது. ஆனா இதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அது அப்படியா அப்படிங்கிறதோட ஒரு சந்தேகங்கள் வருது அப்படின்னு அனலிஸ்ட் தரப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன் கேளுங்க. நாங்க இது வரைக்கும் 3 பில்லியன் ஈரோ அளவுக்கான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறோம். நாங்களாம் ஒருபோதும் அப்ஜெக்ட் பண்ணதே இல்லை. ரஷ்யா நிலையை போய் தாக்கிக்கலாம் நீங்களா, உக்ரைனுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு. அதனால உக்ரைன் கிட்ட நாங்க கொடுக்குற ஆயத்தை கொண்டு போய் பயன்படுத்திக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. நடக்கும் பட்சத்துல வெறி உண்டு தாக்குவாங்க இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இல்ல, இப்ப வரைக்கும் ரஷ்யா எதுவும் பெருசா செஞ்ச மாதிரி தெரியலையாப்பா. அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஃப்ரண்ட்லைன்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தசை திரும்பாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட புரியுது. அவங்களோட மனப்பான்மை புரியுது. பண்ணா எதுனாலும் ஒரு கட்டம் வரைக்கும் தானே அமைதியா போவாங்க. அந்த கட்டம் எது அப்படின்னு சோதிக்கிற அளவுக்கு வந்து இவங்க செய்வாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரி பார்ப்போம்.
இங்க ஆயுதத்தை குடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு இதுக்கு மேல இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில. ரஷ்யாக்குள்ள தாக்குறதுனால என்ன மாரியான சூழ்நிலைகள் மாறப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனா, அதாவது எத்தனை வருஷம் நடந்தாலும் இவங்க ஆயுதம் குடுப்பாங்க உக்ரைனுக்கு. ஸோ குடுக்கட்டும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 100 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாமா. உக்ரைனுக்கும், யுகேக்கும். சரி, ஓகே. இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒப்பந்தம் போட்டிருக்காங்க உக்ரைனுக்குள்ள. என்னென்ன மாரியான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது தெரியல. பாதுகாப்புக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ உக்ரைன் 100 வருஷத்துக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ லிவிவ் இதுக்கு மேல யூகேவோட புரொடெக்ஷன்ல அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மரத்தை காப்பாத்துறதுக்காவது யூகே வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. யூகேவோட சப்போர்ட் இந்த அளவுக்கு இருக்கும்போது ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டாங்க. ஏன்னா ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி இருக்குது. அந்த ஃபேக்டரியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு வேணுங்கிற அந்த விஷயங்களை செய்வாங்க போல இருக்குது. இந்த லான்ச்சர்ஸ், இந்த மாடியூல்ஸ்லாம் செய்வாங்க போல இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தீ பிடிச்சிருந்துருக்கு. எது என்ன காரணம் அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனா அங்க தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால காற்று ரொம்ப மாசுபட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் செய்யக்கூடிய அந்த பில்லர்ஸ் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டா இருக்கிற லான்ச்சர்ஸ், அந்த ஸ்டீல்லாம் செய்யக்கூடிய பிளான்ட். ஆனா அங்க எப்படிப்பா இந்த வெடிமருந்துகளோட பொருட்கள்லாம் அங்க போச்சு? ஏதோ செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா தோசைக்கல்ல திருப்பி திருப்பி போட்டு போட்டு வேக வச்சுட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தோசைக்கல் வேகும் போது போகையா வரும் இல்லையா, அது போல வந்து அப்படியே பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஜெர்மனியில வந்து அங்கேயே ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால ஐரிஸ்டி அவ்வளோதானா, தோசைக்கல் வீணா போச்சு, அப்புறம் புது தோசைக்கல் வேற கட்டணும் இல்லையா, அது வரைக்கும் தோசை கிடைக்காதா உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. இது எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.